Good morning students. Today term 2 EVS second standard second lesson பார்க்க போறோம். Lesson name water. Water அப்படினா என்னது? நீர். So இந்த lessonல நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்க. You will learn about the journey of Rhine, the source of water. So Rhine ஓட journey பார்க்க போறோம். இப்போ வந்து Rhine வந்து நம்மகிட்ட explain பண்ற மாதிரி தான் இந்த lessons வந்து நான் உங்களுக்கு கொண்டு போக போறேன். Rain drops like related ஒரு rhymes கொடுத்திருக்காங்க பாருங்க. Drip drop they drop from the sky, one by one the melt play. Drip drop they fall on the ground, everywhere with a lovely sound. Drip drop they seep into the ground to grow healthy sapling all around. On hot sunny day they go back to the sky to come again on another cloud day. Drip drop they drop all the way to keep all of us happy. So வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெயின் அப்படின்னா ரெயின் எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? ரெயின் ட்ராப்ஸ் வந்து எப்படிப்பா இருக்கும்? ஸ்டார்டிங்கில் ஒன் பை ஒன்னாக வரும். ஸோ கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும்? கண்டினியூஸாக வந்து அந்த ட்ராப்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குமா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சவுண்ட் எப்படி இருக்கும்? ரெயின் ஃபால் ஆகும்போது சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? அது கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். தென் வந்து அந்த ரெயின் வாட்டர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிரவுண்டுக்குள்ளெல்லாம் போகும். அடுத்து ரெய்னி சீசன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்துலலாம் குட்டி குட்டி செடிஸ்லாம் வந்து என்ன இருக்கும்? செடியெல்லாம் வந்து வளர்ந்துருக்கும் இல்லையா? அதே சன்னி டேஸ் சம்மர் சீசனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாண்ட் ரிவர் இதில் எல்லாம் இருக்க வாட்டர்ஸ் வந்து திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா கிளவுடாக சேஞ்ச் ஆகும். கிளவுட் ஆகிட்டு திரும்ப என்ன ஆகும்? நெக்ஸ்ட் வந்து ரெயின்ஃபால் வரும். அதுதான் நமக்கு ரைம்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. சி, ரிவர், பாண்ட் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா எவாபரேஷன் ஆகும். எவாபரேஷன் ஆகி தான் இங்கே என்ன ஆகும்? கண்டென்சேஷன், கிளவுடாக சேஞ்ச் ஆகும். இந்த கிளவுட்ல வந்து திரும்ப வந்து கூலிங் ஏர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது அது எப்படி சேஞ்ச் ஆகிடும்? ரெயின்ஃபால் வரும். திரும்ப இந்த ரெயின் வந்து எங்கே போகும்? பாண்டுக்கு, அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ஸ் இது எல்லாத்துக்கும் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படின்னா சைக்கிளிங், இதுதான் வாட்டர் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரெகுலராக நடக்கிற ஒன்று. ஓகேவா? இதுக்கு ரிலேட்டடான நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் அ சென்டென்ஸ் யூசிங் த பிக்சர் க்ளூஸ். இங்கே சைடில் வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து டாப்ல வந்து ஹெல்ப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் எ டேஷ் டே. ஸோ இந்த பிக்சர்ஸ் பார்த்தா என்ன டேஸ் உங்களுக்கு தெரியுது? ரெய்னி டே. எஸ், ஆன்சர் வந்து என்ன ரைட் பண்ணணும்? RAINY. I could not go out to play. I could not go out to play. நம்ம வந்து ரெய்னி சீசன்ல வந்து வெளியே போய் விளையாடுவோமா? விளையாட மாட்டோம். I placed a bucket to collect rain water. ஸோ ரெயின் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து அம்மா வந்து ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்றதுக்கு பக்கெட் வைப்பாங்க இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் பக்கெட். ஆஃப்டர் சம்டைம்ஸ் த டேஷ் சோன் அகெயின். ஸோ வந்து நெக்ஸ்ட் பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ரெய்னி சீசன்லேயே கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன வரும்? சன் வரும் இல்லையா? ஆன்சர் இஸ் சன். SUN சன். த பக்கெட் வாஸ் ஃபில்டு வித் டேஷ். பக்கெட்ல வந்து என்ன ஃபில் ஆயிருக்கும்? வாட்டர். WATER வாட்டர். நெக்ஸ்ட் I watered some dash with it. So watered வந்து நம்ம எதுக்கு கொடுப்போம்? பிளான்ட்டுக்கு தான் கொடுப்போம். So answer is plant. I felt very dash. So rain seasonல நம்ம எப்படி இருப்போம்? ஹாப்பியா இருப்போம். ஹாப்பியா தான் இருப்போம். Yes. நெக்ஸ்ட் பாருங்க. water from glaciers. Glaciers அப்படின்னா பனிப்பாறை. A glacier is a slow moving block of ice. So இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லோவா வந்து அந்த ஐஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். A glacier is a slow moving block of ice. Next melting glaciers. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளாசியர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து மெல்டிங் அப்படின்னா உருகும். சரியா? I am a water drop from the snowy mountains. I flow from the glaciers when the weather become warm. ஸோ நான் எப்போ வந்து இந்த மாதிரி வாட்டரா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா வார்ம் டைமிங்ல வந்து என்ன கிளாசியர்ஸ் வந்து மெல்ட் ஆகும். பனிப்பாறைன்றது என்ன ஆகும்? மெல்ட் ஆகும். Next one is
From the glaciers, many of us join together to form small stream. ஸ்ட்ரீம்னா என்னன்னா ஓடை. ஸ்ட்ரீம்னா என்னது ஓடை. இந்த கிளாசியர்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது எல்லாமே மெல்ட் ஆகி வாட்டரா சேஞ்ச் ஆகும் இல்லையா, அது எல்லாமே ஜாயிண்ட் ஆகும்போது தான் நமக்கு என்ன வரும், ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் வந்து உருவாகும். சரியா. நெக்ஸ்ட், மெனி மவுண்டைன் ஸ்ட்ரீம்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் எ ரிவர். மவுண்டைன்ல இருந்து வர அந்த ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஆகி தான் நமக்கு என்ன வருது, ரிவர். ரிவர் அப்படின்னா ஆறு, தமிழ்ல என்ன சொல்லுவோம், ஆறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி தான் நமக்கு எது ஃபார்ம் ஆகுது, ரிவர் ஃபார்ம் ஆகுது. தென் வந்து வாட்டர் ஃபால்ஸ் எப்படி வந்து வருதுன்னு பாருங்க. சம்டைம்ஸ் ரிவர்ஸ் ஆர் ஸ்ட்ரீம்ஸ் ஃப்ளோ டவுன் ஆன் எ வாட்டர் ஃபால்ஸ். ஸோ மவுண்டைன்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிவர்ஸோ ஸ்ட்ரீம்ஸ் வந்து அங்க இருந்து மேல இருந்து ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகிறதுனால தான் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றோம். வாட்டர் ஃபால் அப்படின்னா என்னது, நீர்வீழ்ச்சி. வாட்டர் ஃபால்னா என்னதுப்பா, நீர்வீழ்ச்சி. ஸோ இதுதான் ரிவர் பிக்சர். ஃபைனலா இந்த ரிவர் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கு போகும், கடல்ல போய் ரிவர் வந்து மிக்ஸ் ஆயிடும். அதுக்கு அந்த ரிவர் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்க. as a river I continue my journey across forest, village and cities. Farmers use me for farming and people use me for drinking, cooking and for other needs. I finally reach the sea. ஸோ வந்து நான் அந்த மாதிரி என்னோட ஜேர்னின்னு பயணம், நான் என்னோட ஜேர்னில வந்து ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணி போவேன், கிராமங்களை வந்து தாண்டி போவேன், தென் வந்து சிட்டிக்குள்ளே நகரங்களுக்குள்ளேயும் போவேன். என்னை வந்து ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட விவசாயத்துக்கு என்னை யூஸ் பண்ணிக்குவாங்க. மக்கள் வந்து குடிநீருக்கும் சமைக்கிறதுக்கும் தென் வந்து நெக்ஸ்ட் வேற பர்பஸ்க்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அந்த ரிவர் நம்ம கிட்ட சொல்ற மாதிரி தான் லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ ஃபைனலி ரீச் த சி. ஃபைனலா எங்க போகும், சீக்கு போகும். திஸ் இஸ் வாட் ஐ டூ வித் த வாட்டர் லெஃப்ட் இன் மை வாட்டர் பாட்டில். ஸோ ஒரு ஸ்கூல் சில்ட்ரன் வந்து அவங்க வாட்டர்ல இருக்க அந்த வாட்டரை வந்து என்ன பண்றாங்க, பிளான்ட்டுக்கு கொடுக்குறாங்க. வேஸ்ட் பண்ணாம என்ன பண்றாங்க, வாட்டரிங் வந்து பிளான்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்சிமம் கொண்டு வர வாட்டர் வந்து நீங்க ட்ரிங்க் பண்ணிடணும். அப்படி உங்களால ட்ரிங்க் பண்ண முடியல, வாட்டர் பாட்டில் வந்து வாட்டர் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து நீங்க பிளான்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ வாட்டர் ஃப்ரம் கிளாசியர்ஸ் பாருங்க. கிளாசியர்ஸ், a glaciers is a slow moving block of ice. அதாவது இது வந்து பனிப்பாறை, பாறை மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு பிளாக் அப்படின்னா என்னன்னா பெரிய கட்டி இந்த மாதிரி வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெதர் வந்து வார்மா இருக்கும்போது அந்த பிளாக் ஆஃப் கிளாசியர்ஸ் வந்து என்ன ஆகும், வாட்டரா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆயிட்டு அந்த கிளாசியர்ஸ் வந்து எல்லாமே ஜாயிண்ட் ஆகி என்னவா சேஞ்ச் ஆகுது, ஸ்ட்ரீம், ஓடையா போகுது. இந்த ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஆகுது, நமக்கு என்ன வருது, ரிவர். இந்த ரிவர் ஆர் ஸ்ட்ரீம்ஸ் வந்து மவுண்டன்ல இருந்து ஃப்ளோ ஆகுறது தான் நம்ம என்ன சொல்றோம், வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றோம். தென் நெக்ஸ்ட் வாட்டர் வந்து கிராஸ் ஆகும்போது எங்கெல்லாம் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட், வில்லேஜ் அண்ட் சிட்டி சைடு போகும். தென் ஃபார்மர்ஸ் வந்து ஃபார்மிங்க்கு என்னை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லுது. தென் பீப்புள் வந்து ட்ரிங்கிங், குக்கிங் அண்ட் ஃபார் அதர் நீட்ஸ். ஐ ஃபைனலி ரீச் த சி. ஸோ ரிவர் அப்படின்றது எங்க போகும், சீக்கு போகும். தென் நெக்ஸ்ட் நம்மள ஸ்கூல்ல இருக்க ஆக்டிவிட்டிஸ், நம்ம வந்து வாட்டர் பாட்டில வந்து வாட்டர் வந்து பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், ஈவினிங் வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணாம பிளான்ட்டுக்கு வந்து வாட்டரிங் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க. சீக்வன்ஸ் த பிக்சர்ஸ் பை நம்பரிங் தம். கிளாசியர் 1, ஸ்ட்ரீம் 2, ரிவர் 3, C4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்பர் 1, இங்க இதுதான் என்னது, கிளாசியர்ஸ். நமக்கு தெரியும் இல்லையா, கிளாசியர் தெரியும் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து என்னது, ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம்னா நான் சொன்னேன் ஓடை. நம்பர் 2 ரிவர் அப்படின்றது எக்ஸ்பேண்டா இருக்கும். ஸோ இதுதான் என்னது, ரிவர். நம்பர் 3 சிஎல். சி எல்லாருமே பார்த்துருக்கோம் தானே, எல்லாருமே சீல வந்து என்ன பண்ணிருக்கோம், நல்லா விளையாண்டுருக்கோம் தானே. சி பார்க்காதவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்க பேரண்ட் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு வந்து சி சைட்ஸ் வந்து உங்களுக்கு கூட்டிட்டு போகும். சரியா. ராமேஸ்வரம், திருச்சி, கன்னியாகுமரி, சென்னை இந்த மாதிரி பிளேசஸ்ல போயிட்டு நீங்க வந்து நாட் திருச்சி, திருச்செந்தூர் இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சி பிளேசஸ் தான். அங்க போய் நீங்க என்ன பண்ணலாம், நல்லா வந்து சீல வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் வந்து எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாமா. பாருங்க, நம்மளோட லேக், பாண்ட், சி, ரிவர் இது எல்லாமே என்னது,
நம்மளோட சோர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ். இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவாபரேஷன் ஆகிட்டே இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டர்ல இருந்து சன்லைட் படும்போது எவாபரேஷன் ஆகும். எவாபரேஷன் ஆகும்போது இந்த வாட்டர்லாம் என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளவுடா சேஞ்ச் ஆகும். அந்த கிளவுட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து டே டைமிங்ல வந்து எவாபரேஷன் ப்ராசஸ் நடக்கும். அந்த கிளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கிளவுட்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாகும் போது அதுல வந்து கூலிங்கான ஏர் பிரசன்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெயின் டிராப்ஸ் வரும். இந்த ரெயின் டிராப்ஸ் வந்து திரும்ப எங்க வரும்? லேக், ரிவர், பாண்ட், அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ஸ் இது எல்லாத்துலயும் வந்து திரும்ப வந்து வரும். இந்த ப்ராசஸிங் வந்து டெய்லி வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேவா? சோ இதான் சோர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ். நெக்ஸ்ட் வெல். கிணறு பார்த்திருக்கியா? போர்வெல். போர் போட்டு அதுல இருந்து வாட்டர் எடுக்கிறது. நெக்ஸ்ட் ஹேண்ட் பம்ப். போர் போட்டு அதுல ஹேண்ட் பம்ப் வச்சு எடுக்கிறது. இதெல்லாம் என்னது? அண்டர் கிரவுண்ட் வாட்டர். நிலத்துக்கு கீழே இருந்து நம்ம எடுக்கிற வாட்டர் சோர்ஸ் தான் வெல், போர்வெல், ஹேண்ட் பம்ப். நெக்ஸ்ட் I am a raindrop. I fall on the earth and fill bonds. So இங்க வந்து ஒரு raindrops வந்து நமக்கு வந்து ஸ்பீக் பண்ற மாதிரி இருப்பாங்க. I am a raindrop. I fall on the earth and fill bonds. நான் வந்து எங்க fill பண்ணுவேன்? Bonds, lakes and rivers. Rivers flow while lakes and bonds do not. ஸோ ரிவர் அப்படின்றது எப்படி இருக்காது அப்படின்னா லேக்கும் பாண்டு மாதிரி இருக்காது. ஏரி, குளம் அப்படிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டர் வந்து அங்கே வந்து சேவ் பண்ணி இருக்கும். சரியா? ஆனால் வந்து ரிவர் அப்படின்றது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். லேக்ஸ் ஆர் பிக்கர் தென் பாண்ட்ஸ். ரிவர் பார்த்துருக்கீங்களா? ரிவர் பார்க்கல அப்படின்னா நம்மளோட மதுரையிலே பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்கு இல்லையா? ஃப்ளோ ஆகும் பார்த்தீங்களா? நீங்கள் மதுரைக்கு போகும்போது இந்த டைமிங்கில் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும் இந்த ரிவர்ஸில். சரியா? Rivers flow while lakes and ponds do not. Lakes are bigger than ponds. குளத்தோட வந்து ஏரி அப்படின்றது எப்படி இருக்கும்? சைஸ் வந்து பெருசா இருக்கும். I fall on the ground and seep underground too. People dig wells and bore wells to reach me. They also use pump to lift me up from the ground. People use me for their needs. So என்ன பண்ணுது அப்படின்னா நிலத்துல வந்து இது விழும்போது அந்த நிலத்தடி வந்து என்ன பண்ணிக்கிறோம்? தண்ணியை வந்து அப்படியே உள்ள சக் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி வாங்கிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து வாட்டர் வந்து அண்டர் கிரவுண்ட்ல வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஸ்டோர் ஆயிருக்க பிளேஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்? டிக் அப்படின்னா தோன்றது. கிணறு, போர்வெல்ஸ், அதாவது போர் போட்டு என்ன பண்றோம்? நம்ம வந்து வாட்டர் இருக்க பிளேசஸ் வந்து ரீச் பண்ணி அதை நம்மளோட யூஸ்க்கு வந்து யூஸ் பண்றோம். பம்ப் இதெல்லாம் போட்டு என்ன பண்றோம்? மோட்டர் எல்லாம் ஃபிட் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல இருக்க வாட்டர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா? எதுக்காக எடுத்துக்கிறோம்? நம்மளோட தேவைகளுக்காக தான் எடுத்துக்கிறோம். பீப்புள் யூஸ் மீ ஃபார் தேர் நீட்ஸ். நீட்ஸ்னா என்னது? தேவைகள். Why do lakes and ponds have less water in summer? சம்மர் சீசன்ல மட்டும் எப்ப பாண்ட், லேக்ல எல்லாம் தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதே ரைனி சீசன், மற்ற வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா வாட்டர் எப்படி இருக்கும்? அங்க வந்து ஃபில்லான மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல வந்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் ஹையா இருக்கும். டெம்பரேச்சர் ஹையா இருக்கும்போது இப்ப நம்ம ரைன் ப்ராசஸிங் பார்த்தோம் இல்லையா? எவாபரேஷன் அப்படின்றது வந்து அதிகமா நடக்கும். அப்படி நடக்கும்போது வாட்டர் கண்டென்ட் வந்து பாண்ட், லேக்ல வந்து என்ன ஆகுது? குறையுது. நெக்ஸ்ட் வாட்டர். ஃப்ரம் வாட்டர் த ரிவர் டு த ஹவுஸ். ரிவர்ல இருந்து எப்படி ஹவுஸ்க்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து ரிவர். ரிவர்ல இருந்து என்ன பண்றாங்க? லார்ஜ் பைப் போட்டு என்ன பண்றாங்க? வாட்டர் வந்து டேங்குக்கு கொண்டுட்டு வராங்க. இங்க வந்து என்ன ஆகுது? பியூரிஃபை நடக்குது. வாட்டர் இஸ் பியூரிஃபைட் ஹியர். அதை வந்து தூய்மைப்படுத்துவாங்க. தூய்மைப்படுத்திட்டு அது வந்து எங்க போகும் அப்படின்னா கீழ்நிலை தொட்டி. ஸோ வந்து ஹவுஸ் வாட்டர் டேங்க். வீட்ல எல்லாம் நம்ம டேங்க் வச்சிருக்கோம் இல்லையா? வீட்டு நீர் தொட்டி அங்க போய் சேவ் ஆகும். தென் வந்து டேப் மூலமா நமக்கு என்ன ஆகுது? வாட்டர் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி தான் ரிவர்ல இருந்து நம்மளுக்கு ஹவுஸ்க்கு வந்து யூஸ் பண்றதுக்கான ப்ராசஸ். பாருங்க, ரிவர், லேக், டேம், லார்ஜ் பைப்ஸ் ஃபிட் பண்ணிட்டு ஓவர் ஹெட் டேங்க் வச்சுட்டு அதுல இருந்து என்ன பண்றாங்க? சம் கீழ்நிலை தொட்டியில இருந்து தண்ணி வந்து எங்க போகும்? ஹவுஸ் வாட்டர் டேங்க்கு போயிட்டு அந்த டேங்க்ல இருந்து தான் என்ன ஆகுது? டேப் வழியா நமக்கு வந்து வாட்டர் கிடைக்குது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து
வாட்டர் வந்து ரிவர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், do you know if you have fever be sure to drink a lot of water, it will help to bring down the fever. ஸோ நம்ம ஃபீவர் டைமிங்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அதிக அளவுக்கு வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணணும். அந்த ட்ரிங்க் பண்ற வாட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாயில் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி அந்த ஹீட் எல்லாமே வந்து ஃபுல்லா ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த ட்ரிங்க் அதிக அளவு அந்த வாட்டர் வந்து அதிக அளவுக்கு நீங்க ட்ரிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீவர் அப்படின்றது என்ன ஆகும், அப்படியே குறைய ஆரம்பிச்சிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபீவர் வர மாதிரி சான்சஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், உடனே அம்மா கிட்ட சொல்லி வாட்டர் பாயில் பண்ணி சொல்லி அதை ஃபில்டர் பண்ணி அதை வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு அதை கூல் டவுன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் நீங்க என்ன பண்ணணும், அந்த வாட்டரை வந்து ட்ரிங்க் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்க, டிரா ஆன் ஆரோ டு இண்டிகேட் the direction of the flow water or juice. Top to bottom na down arrow கொடுக்கணும், bottom to top அப்படின்னா up arrow கொடுக்கணும். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வெல் கொடுத்துருக்காங்க. வெல்ன்றது நமக்கு என்ன பண்றோம், அண்டர் கிரவுண்ட்ல இருந்து தானே வாட்டர் இருக்கணும், அப்ப வந்து அப் ஆரோ சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் போர்வெல், போர்வெல் என்னது அண்டர் கிரவுண்ட்ல இருந்தா நமக்கு வாட்டர் இருக்குது, அப் ஆரோ. தென் ரெயின்ஃபால் ஆகுது, ரெயின்ஃபால் ஆகி அந்த ஹவுஸ்ல இருந்து எப்படி ஃப்ளோ ஆகுது, டவுன், அப்ப டவுன் ஆரோ கொடுக்கணும். நெக்ஸ்ட் கோகனட், டெண்டர் கோகனட், அதுவும் என்னது அண்டர்ல இருந்து தான் நமக்கு வந்து டாப்ல இருக்கிறோம், சோ அப் ஆரோ. நெக்ஸ்ட் ஜூஸ் என்னது அப் ஆரோ, வாட்டர் ஃபால்ஸ் வந்து டவுன் ஆரோ. இப்போ புரியுதா எப்படி வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது, அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இதுதான் உங்களுக்கு செகண்ட் லெசன். இதோட உங்க செகண்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த லெசன்ல நீங்க என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெயின்ஃபால் எப்படி வருது, வாட்டர் சோர்சஸ் எப்படி இருக்கு, கிளாசியர்னா என்ன, அதுல இருந்து எப்படி வாட்டர் மெல்ட் ஆகி ஸ்ட்ரீமுக்கு போகுது, ஸ்ட்ரீம் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி தான் ரிவர் ஆகுது, ரிவர்லாம் ஜாயிண்ட் ஆகி தான் எங்க போகுது, பீப்புள், அதாவது அது ஃபாரஸ்ட், வில்லேஜ், சிட்டிஸ் இதுக்குள்ள எல்லாம் போயிட்டு மக்களோட தேவையான, அதாவது ஃபார்மருக்கு ஃபார்மிங் ஒர்க்குக்கு, பீப்புள்ஸ்க்கு ட்ரிங்கிங், குக்கிங் இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட் தான் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கு போகுது. இது வந்து வாட்டர் சோர்சஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ரெயின்ஃபால் பார்த்தோம். ரெயின்ஃபால்ல இருந்து வாட்டர் எப்படி எல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம், அண்டர் கிரவுண்ட்ல இருந்து கிடைக்குது. தென் வந்து லேக் பாண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி அதை வந்து என்ன பண்றோம், நம்ம யூஸ் பண்றோம். தென் நெக்ஸ்ட் ரிவர் வாட்டர்ல இருந்து எப்படி வந்து ஹவுஸ்க்குலாம் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். பெரிய பைப்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணி ஓவர் ஹெட் டேங்க் வச்சு அதுல வந்து சம்ப் வச்சு அதுல இருந்து தான் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ஹவுஸ்க்கு வந்து வாட்டர் டேங்க்ல வந்து வாட்டர் வந்து எடுத்துட்டு தென் டேப் மூலமா நம்ம ஓவரால வந்து யூஸ் பண்றோம். இதான் உங்களுக்கு இந்த லெசன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. தென் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெசன்ஸ்க்குரிய சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், fill in the blanks, match the following, true or false ஆன்சர்ஸ் வந்து ரைட் பண்ணி எனக்கு போட்டோ காப்பீஸ் அனுப்புங்க. நீங்க ரைட் பண்ணிட்டு நான் செக் பண்ணிட்டு தென் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் போட்டோ காப்பி சென்ட் பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.